சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 5. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒவ்வொரு எபிசோடும் சும்மா பங்கமா இருக்கும். இப்போ நம்ம எபிசோட் 5 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வெறும் அந்த ஏழாவது மாஸ்டர் நெஞ்சாங்கூட்டில் இருக்க மஞ்சாசோரை எடுத்து வெளியே போட மத்த மாஸ்டர் எல்லாம் அப்படியே செத்து போயிடும். அந்த செத்து போனோன்னு நம்ம வெறும் இறங்கி நின்று கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தா கில்டு மாஸ்டரோ இது பவர்ஃபுல்னு தெரியும், ஆனா அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா ஜின்வு இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வரணும்னு அவசியமே இல்லையே. இத்தனைக்கு இது ஜின்வோட பாதி சம்மன்ஸ் கூட கிடையாது. இதுவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா ஜின்வு எவ்வளவு பவரான ஆளா இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து, சார் நம்ம வேணா ஜின்வு கூட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ஜின்வு கூட இவ்வளவு பவர்ஃபுல்லான பீஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளையால சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க. இந்த பக்கம் கூல காட்டுறாங்க. அங்க ஒரே மழை, ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து நின்றுச்சு. அங்க இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. அங்க ஒரு அம்மா அவங்க இறந்து போன பையனை பார்த்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப சோகமா இருக்கும். அடுத்த சீன்ல ஜின்வுவும் சேர்மன் கோவும் கார்ல ஒன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்ப சேர்மன் கோ சொல்லுவாரு, 213 ஸ்டூடெண்ட்ல 10 ஸ்டூடெண்ட் தான் மிஞ்சினாங்க. இது ரொம்ப சோகமான நிகழ்வு. இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படியா தடுத்து இருந்திருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஜின்வுட்ட, கேட்டுகளும் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஹண்டர்ஸ் ரீ அவேக்கனிங் ஆகிட்டே இருக்காங்க, இது பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜின்வுவோ, ஆமா நிறைய மாறிக்கிட்டு தான் இருக்கு, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அதை நேரம் சொல்லுங்க அப்படின்னு ஜின்வு சொல்ல, சேர்மன் கோ ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்தாரு. ஐயா சாமி, கோவைஸ் எல்லாம் சொல்ற மாதிரி உன்னை ஜப்பான்ல இருந்து கூப்பிடுவாங்க, சைனால இருந்து கூப்பிடுவாங்க, அமெரிக்கால இருந்து கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் போயிடாதப்பா, நீ இருந்தாதான் இந்த நாட்டுக்கே சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவோ, அப்பனா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் செஞ்சாகணும், டஞ்சன் கேட்டுக்குள்ள மினிமமா இத்தனை பேர் தான் போகணுன்ற ரூல்ஸ் எனக்கு இருக்க கூடாது, நான் தனியா தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கெட்டு சேர்மன் கோ மிரண்டு போயிருவான். ஆமா நீங்க தான் ஒன் மேன் ஆர்மியாச்சே, சரி இதை நீங்க ஏன்ட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் சேர்மன் கோ. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கில்டுக்கு புதுசா ஒரு ஆள் சேர்க்கணும்னு அவ கசினுக்கு போன் பண்ண, அவ மீடியால வேலை பாப்பா போல, பெரிய ஸ்டைலிஷ் தமிழ்ச்சின்ற மாதிரி சீனை போட்டு சுத்திட்டு இருக்கா. அவளை போன் பண்ணி நீங்க கில்டுக்கு சேர்ந்துக்க வரியான்னு கேட்க, அவ இங்க வந்து ஜின்வா பார்த்து, ஜின்வு நீங்களா, நீங்க ஃபேமஸ் ஆச்சேன்னு வலிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஓ இதுதான் 3வது ஆளா, சரி இவளுக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்க, இவளுக்கு ஏறாங்க பவர் இருக்குன்னு சொல்ல, ஓ சரி உனக்கு இந்த கில்ட்ல சேர்ந்துக்க விருப்பமா அப்படின்னு கேட்க, சார் அதெல்லாம் விடுங்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுறா. அடுத்த சீன்ல சேர்மன் கோ அவங்க அசோசியேஷன் மீட்டிங்ல அவரோட ஹெட் கிட்ட ஜின்வு சொன்னதை சொல்லிட்டு இருப்பாரு. அவர் தனியா தான் போவாரு, இந்த ரூல்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த ஹெட்டோ காட்டு கத்துறான், என்ன விளையாண்டு இருக்கீங்களா, அவன பெரிய ஆளா, அவனுக்கு இந்த மாதிரி தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம சேர்மன் கோவா, ஆமாங்க அவனுக்கு நான் முன்னுரிமை தான் கொடுப்பேன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, இந்த பக்கம் 20 ஏறாங்க ஹண்டர், அந்த பக்கம் ஜின்வு டஞ்சன் கேட்டுக்குள்ள போகணும், நீங்க யாரு கூட போவீங்க, 20 ஏறாங்க ஹண்டர் கூட போவீங்களா இல்ல ஜின்வு கூட போவீங்களா அப்படின்னு கேட்க, அவன் முழிப்பான் பேக்கன்னு. இப்ப தெரியுதா யார் பவர்ஃபுல், எவ்வளவு பவர்ஃபுல்னு. அவ்வளவு பவரான ஹண்டர் கேட்கிற இந்த சின்ன விஷயத்து கூட நம்ம கொடுக்கலனா வேற ஒரு நாடு வந்து இதை விட பெரிய ஆஃபரா கொடுத்து கூட்டு போயிருவான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நம்ம நாடுல திடீர்னு ஒரு எஸ்ரா இங்க கேட்டு ஓபன் ஆனா ஜெயஜா நிலைமை ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் உங்களால, அப்படி பேசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவான். ஜின்வுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருவானுங்க போல. அடுத்த சீன்ல சாகே செல்ல பாத்துட்டு இருப்பா, அங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எடுத்து போட்டிருப்பாள் அந்த பொண்ணு. அதை பார்த்து சாகே சாக்காயி, என்ன இவ்வளவு சூஸ் பண்ணிட்டாரா, அப்ப நான் இல்லையா அப்படி சாக்காய் நிப்பா. அடுத்து ஜின்வும் டஞ்சன் கேட்டு முன்னாடி ரைடுக்கு வந்திருப்பானுங்க, பர்மிஷன் வாங்கிட்டாங்க போல. வந்து நிக்க சுத்தி பிரஸ் சுத்தி போட்டுருவானுங்க. சார் ஜின்வு சார் நீங்க ஃபர்ஸ்ட் ரைடு தானே உங்களுக்கு, ஏன் சார் ஆஞ்சின்னு பேர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு, சொல்லுங்க சார் சுத்தி வச்சிருவானுங்க. இந்த பக்கம் பார்த்தா சேர்மன் கோவோட அசிஸ்டன்ட் சீஃப் சவுல் வந்து நிக்க, நம்ம ஹீரோவா அவன்கிட்ட போய், சார் என்ன சார் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாம பாத்து பண்ணீங்க, இங்க பார்த்தா இவ்வளவு கூட்டமா நிக்குதுன்னு கேட்க, அவனோ சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் லீக் ஆகாம பாத்துப்பேன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்காது, டஞ்சன் கேட்டு முன்னாடி ரைடு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓ சரி அப்ப அந்த இன்ஸ்டாகிராம் போட்டோ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சேட சோல்ஜர்ஸ் எல்லாம் எழுப்புவான். சாதா சேட சோல்ஜர்ஸ் அவங்களே எந்திரிச்சு நிக்க, இவனை போய் செக் பண்ணுவான். செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் பீராங்க விட பயங்கர பவரா இருக்கும். என்னடா இதுங்களே இவ்வளவு பவரா இருக்கு, இதுவே போதுமே, அவனுங்க என்னமோ ஓவரா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, முன்னுரிமை எல்லாம் கொடுக்க கூடாது அது இதுன்னு லூசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஊனும் ஆன்னு பாப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சீஃப் சவுல் ஏதோ ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு நின்று இருப்பான். சேர்மன் கோதா நீங்க சேஃபா இருக்கீங்களா உள்ள போய் செக் பண்ண சொன்னாரு, நானும் உங்க கூட வருவேன், அவன் காஸ்டியூம் போட்டு நின்று இருப்பான். நம்ம ஹீரோவோ, ஹரிஸ்வர் நீங்க கண்டிப்பா உள்ள வரீங்களா அப்படின்னு கேட்க, அவன் ஏதோ பயந்துருவான், என்னடா நம்மள பயமுறுத்துறான் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி டஞ்சனுக்குள்ள போனா ஏ ரேங்க் மாஸ்டர் ஸ்னேக் பாபுன்ற மாதிரி நின்று இருக்க, நம்ம ஹீரோவோ ரைஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம டேங்கு ஐயனு பெரு இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. பெரு எல்லாம் மேல ஏறி வாயை கிழிச்சிட்டு இருப்பான். இவங்க சண்டை போடுறாங்களா விளையாடுறாங்களே தெரியல. அடுத்த சீன் தான் செம்ம சீன், டெட்புல் சொல்லுவான்ல, இப்ப பாரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுப்பான்ற மாதிரி பெரு அப்படி பறந்து வந்து அது தலையை ஒத்த கையில பிச்சுட்டு அப்படி நிப்பா பாருங்க, சூப்பர்மேன் லேண்டிங் மாதிரி செம்மையா இருக்கு. அதை பாக்கிறதுக்கலாம் யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க.
இதெல்லாம் பார்த்து சீஃப் சவுல் பயந்துருவான். என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, எல்லாம் செத்து போனாலும் திரும்ப திரும்ப வருதுன்னு மிரண்டுட்டு இருக்க. இங்க பார்த்தா இது யாரா புதுசா இருக்கணும் பார்த்தா இக்ரிஸ் வருவான். அப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் செம்ம மாசா காட்டுவாங்க பாருங்க இக்ரிஸ. சிங்க இறங்குன்னா காட்டுக்கு விருந்து இவ பேட்டைக்கு செதறணும் பயந்துன்ற மாதிரி கெத்தா நடந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே அந்த டீமன் கிங் பாரான் சோட எடுத்து ஒரு சொல்லட்டுவான் பாருங்க. அந்த லைட்டிங் மின்னலு அந்த சீஃப் சவுல் கண்ணெல்லாம் தெரியும், வாடு பாத்துட்டு இருப்பான். சொல்லட்ட அப்படியே அது பாம்போட நாக்கு மாதிரி போய் அங்க 5 மாஸ்டர் இருக்கும். 5 மாஸ்டர் ஒரே நேரத்துல பஸ்பம் ஆக்கிரும் அந்த மின்னல் எல்லாம். அதை பார்த்து மிரண்டுருவாங்க. இது என்னடா லைட்னிங் பவரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுது, இது ஏராக்கா? இல்ல இது ஏராங்க விட அதிகம். ஏன்னா 5 ஏராக் மாஸ்டர் ஒரே நேரத்துல கசக்கி போட்டுச்சே, இது கூட நான் சண்டை போட்டா எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு மிரண்டு போய் பாத்துட்டு இருப்பான். இங்க நம்ம இக்ரிஸ மாசா காட்டுவாங்க. யாரெல்லாம் இக்ரிஸோட பயங்கரமான ஃபேனோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. இப்படி அந்த பக்கம் எறும்புலாம் அந்த செத்து போன மான்ஸ்டர் சாப்பிட போக நம்ம ஜின்னு ஓடி வந்து போ இதெல்லாம் ஏன் சாப்பிடுற, இதெல்லாம் வெளியே எவ்வளவு வேலை தெரியுமா? இங்க பார்த்தா மைனி டீம் அப்புறம் சண்டிங்களா சீக்கிரம் வேலையை பாருங்கடா, என்னடா வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் சண்டிங்களா அப்படின்ட்டு கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இங்க சீஃப் சவுல் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு கிடப்பான். இவன் ஒரு ஆள் போதும் போல இருக்கே டஞ்சன் எல்லாம் முடிச்சு தள்ளுறதுக்கு. மைனிங் டீமுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருக்கான், அட்டாக் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கான். இப்ப புரியுது சேர்மனுக்கோ எதுக்கு போய் பாரு மிரண்டு போயிரும் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னு இப்ப புரியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு கிடப்பான். அடுத்து ஸ்னேக் பாபுக்கெல்லாம் ஸ்னேக் பாபு பாஸ் ஸ்னேக் பாபு கிட்ட போய் நிப்பாங்க பாருங்க. அவன் கையில 2 ஆக்வாமேன் வெப்பனை வச்சு நின்று இருப்பான். நம்ம ஹீரோவோ மைனிங் வேலையை பாக்குறவன் தவிர மத்தவன் எல்லாம் உள்ள போங்கடா கேன்சல் சம்மன் அப்படின்னு சொல்ல அந்த சீஃப் சவுலோ ஏன் சார் எல்லாத்தையும் உள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, ஏன் டேகர்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சு போயிருக்கு, அது கொஞ்சம் வேலை வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மேல சரசரன்னு ஏறி அது மூஞ்ச 2 ஒரு வெட்டு சரட்டு நட்டு மேல பறந்து வந்து நிப்பான் பாருங்க. இந்த சீஃப் சவுல் வேற வேலையே இல்ல, ஆடு வாய பொழுது பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோ 100வது லெவல்ல இருந்து 101வது லெவலுக்கு போயிருவான். அதுல நிறைய டெவலப் ஆயிருக்கும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் லெவலப், சேவ் ஷேடோ லெவலப், டொமைன் ஆஃப் மோனார்க் லெவலப், ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் லெவலப் மாதிரி லெவலப் நிறைய ஆயிருக்கும். ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் லெவலப் ஆனதுல அவனுக்கு 1 மணி நேரம் கம்மியா இருக்கும். முதல்ல எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 3 மணி நேரம் ஆகும் திரும்ப யூஸ் பண்றதுக்கு. ஆனா இப்போ 2 மணி நேரத்திலே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப பரவாயில்ல நல்லா டெவலப் ஆயிருக்கு, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த சாவலோ அந்த பாம்பு கிட்ட போயிட்டு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஆச்சு, இது ஷீல்ட கூட உருவாக்குமே, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் இவன் என்ன அசால்ட்டா 2 டேகரை வச்சு வெட்டி போட்டான் அப்படின்னு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் சாக்கா பாப்பான். நம்ம ஹீரோ எப்பவும் போல அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. இந்த ஸ்னேக் பாபு அப்படி சேடலா இருந்துச்சு நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது பரவாயில்ல, இது மேஜிக் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு, இது டஸ்கோட ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. அதை தொட்டு பார்த்துட்டு ஜின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். உன் பேரு ஜிம்மா அப்படின்னு பேர் வைக்க ஊவோ பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம அண்ணன் மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான சேடோ சமன் பண்ணிட்டாரே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் மேல இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். ஆனா இடிஞ்சு விழுந்து வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல ஆமா சரி எல்லாம் வெளியே போலாம் வாங்கன்னு போக அப்படி வெளியே எல்லாம் பிரஸ் அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. போட்டோ எடுத்து ரெடியா இருக்க டஸ்க் அப்படி பெருசா ஆகி ஏதோ மூட்டை இழுத்துட்டு வர மாதிரி அந்த பாம்பை இழுத்துட்டு வருவான். எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு டஸ்க்கு வெக்கமாயிரும், பல்ல கட்டிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஜின்மு அவங்க 3 பேரும் அப்படியே வெளியே வர சாவுல ஏதோ பேரஞ்ச மாதிரி நின்று இருப்பான். நம்ம ஜின்மு பேசிட்டு இருப்பாங்க. உள்ள போனப்ப கம்மியா தானே இருந்தாங்க, என்ன வெளியே வரும்போது இவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவன் சாவுல அப்படியே அதே மாதிரிதான் நின்று இருப்பான் பேரஞ்ச மாதிரி. அப்படியே அடுத்த சீன்ல சேர்மன் கோட்டை ரிப்போர்ட் பண்றதுக்கு சீஃப் சவுல் போய் நிப்பான். சேர்மன் கோ கேப்பாரு என்ன பாத்தீங்களா அப்படின்னு கேட்க சார் அது வெறும் ரைடு இல்ல சார், அது ஒரு பக்க படுகொலை, அவன் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்ல சேர்மன் கோவோ புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுது போய் ரெஸ்ட் எடு. ஆமா சார் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அவன் போயிருவான். இங்க சேர்மன் கோவோ அப்படி தனியா பார்த்து பேசிட்டு இருப்பாரு. டஞ்சன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, மோனா கிறிஸ்டல் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு, ஒரே ஒருத்தன் இந்த டஞ்சன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம கொரியா வேற லெவல்ல போகுது. என் கண்ணு எப்படி போய் சொல்லும், அவனை நான் முதல்ல பார்த்தப்பயே தெரிஞ்சிருச்சு அவன் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சேர்மன் கோ மனசுல சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஜப்பான் டோக்கியோல காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய கேட் ஓபன் ஆயிருக்கு. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு எல்லா மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுனா புர்ஜ் கலிஃபா விட 2 மடங்கு பெருசா இருக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க அதோட பிரம்மாண்டமான உருவத்தை காட்டுறாங்க. அப்படி இந்த பக்கம் ஜப்பான் அசோசியேஷன் பில்டிங் காட்டுறாங்க. அங்க 3 பேர் வேற கில்லேஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போட்டரிஜி கிட்ட எல்லாம் சோலி முடிஞ்சு இனிமே நம்ம தான் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து பெரிய ஆளா வரணும்னு பேசிட்டு இருக்க. அங்க ஜீசஸ்ல இருந்து தப்பிச்ச போலச்சனும் மிச்ச பேர் இருப்பாங்களே அவங்க 4 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்துட்டானுங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போவானுங்க. அவங்களோ போட்டரிஜில இருந்தா இவங்க எல்லாம் எப்படி இருப்பானுங்க இப்ப எப்படி பேசுறாங்க பாருங்கன்னு முடிச்சிட்டு அப்படியே மீட்டிங் போவானுங்க. மீட்டிங் எல்லாம் பேசிட்டு அந்த பாஸ் பேசுவான் பாருங்க, டேய் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா, அங்க இவ்வளவு பெரிய எஸ்ரா கேட் ஓபன் ஆயிருக்கு, இங்க என்ன ஹேரையா புடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஸ்ரா கண்ட்ரோலா இல்ல சார், இன்வெஸ்ட் பண்றது தெரியல சார் அப்படின்னு கோட்டரிஜி பாஸ் சொல்ல அங்க இருக்க ஒரு வயசானாலோ அதான் நீங்க புடுங்கினதெல்லாம் அந்த ஜீஜாஸ்லான்லயே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தன் சார் நம்ம ஹெல்ப்புக்கு ஏன் தாமஸ் ஆண்ட்ரையை கூப்பிட கூடாது, ஏய் என்ன விளையாடுறியா, நம்ம நாடே வித்தா கூட அவனுக்கு காசு கொடுக்க முடியாது, அவன் அவ்வளவு காசு கேட்பான் அப்படின்னு சொல்ல சரி இன்னொருத்தனும்
வேற வழி இல்ல யூரியா தான் கூப்பிடணும், அவன் எஸ்ரா எங்க விட பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு, அந்த காதுனா டெம்பிள் கோயில் எப்ப திறக்கும் நான் போறேன் ஆவலா இருக்கு எனக்கு அப்படி யோசிச்சுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது சாகே இருப்பா. சாகே நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓட நம்ம ஹீரோ டக்குன்னு முன்னாடி போயிட்டு எங்க ஓடுற ஏன் ஓடுறேன் கேட்டு இருக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க, என் கனவுல எஸ்ரா ஹீரோ வந்தாரு, அவர் ஒரு உங்க பவரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு சொல்ல, ஏன் பவரை பத்தியா, சரி வாங்க ஆபீஸ்ல போய் பேசணும், ஆபீஸ்ல போய் பேசுவாங்க. அப்போ சொல்லுவா அவர் என் கனவுல வந்து அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா என் மனசுக்கு அவர் சர்வ் பண்ணுன்னு என் மனசு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த பவர்கிட்ட அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், அவரோட ஒரிஜினல் ஆர்மி, அவரோட ஒரிஜினல் ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஏதோ டஞ்சன்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி இங்க வந்துருவாங்க. இந்த டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு, இந்த பவர் எங்க இருந்து வருது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் இனிமே குடும்பத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷேடோ பவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆயிருக்கும். எப்படின்னா அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர் ஷேடோ கண் மூலமா இவர் பாப்பாரு, அப்படி கண்ணை மூடி பார்க்க நம்ம வெறும் டிவி பார்த்துட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு இருப்பாரு, அப்படியே அவங்க அம்மாவை பாப்பாரு, அப்படியே அந்த எஸ்ராங்கி அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி கடைசியா பார்த்தா சாகை குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படி முடிச்சிருவாரு. ஐயோ நான் அதை பாத்துருக்கே கூடாதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த டஞ்சன் கேட்ட விட்டு வெளியே போயிருவாங்க. அந்த ஜப்பான் எஸ்ராங்கண்டர் எல்லாம் போய் அந்த யூரி கிட்ட ஹெல்ப் கேட்பானுங்க, எங்க நாட்டுல எஸ்ராங்கண்டர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க, அந்த டஞ்சன் பிரேக் ஆயிடக்கூடாது, நீங்க அங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றணும், நீங்க வந்து அந்த பிளாக் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றிருவோம், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனும் கிறுக்கு பைய போல கிறுக்க மாதிரி பேசுவான். அவனும் இதெல்லாம் கேட்டுட்டு அட பாவத்தை ரொம்ப பாவமா இருக்கிற அவங்க எல்லாம் பார்த்தா நம்ம தான் நீ என்ன செய்ய ஒரு 3.6 பில்லியன் அதாவது டெய்லி ஒரு 10 மில்லியன் கொடு நான் வரேன் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன விளையாடுறியா உனக்கு டெய்லி 10 மில்லியன் கொடுக்கணுமா அவனுக்கு டென்ஷனாக, நீ என்னதான் பேசினாலும் நான் அவளை கொடுத்தாதான் வருவேன், நீ என் காரையே புடிச்சு கெஞ்சினாலும் டெய்லி 10 மில்லியன், நான் என்ன தாமஸ் ஆண்ட்ரே மாதிரி ஒரு நாளைக்கு 10 ட்ரில்லியனா கேட்டேன், 10 மில்லியன் தானடா கேட்டேன், நம்ம தான் நீ கொடுத்தா நான் வரேன் இல்லன்னா அவ்வளவுதான் இல்லன்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்ல, இருடா என் வித்தியா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கையை நிட்டுவான், அவனால நகரவே முடியாது, அப்படியே சில மாதிரி நிப்பானுங்க, அப்படியே சுத்தி பிளாக் ஆயிரும். இப்ப தெரியுதா நம்ம தான் என் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வந்துருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஷோ மாட்டிட்டு அந்த காட்டுனா டெம்பிளுக்கு போக ரெடியா இருப்பான். அப்ப அவங்க அம்மா பின்னாடி வந்து ஜின்வு நான் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்ல நீ பத்திரமா வந்துருவல்ல அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோவோ பயப்படாதீங்கம்மா நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா 11 செகண்ட் தான் இருக்கும் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அங்க போவான் பாருங்க. இந்த பக்கம் அந்த ஸ்கூலை காட்டுறாங்க, அதாங்க அந்த டஞ்சன் பிரேக் ஆகி மாஸ்டர் எல்லாம் வந்தது இல்ல அதே ஸ்கூல்ல தான் இந்த கேட் ஓபன் ஆயிருக்குது. நம்ம ஜின்வுவோ டக்குன்னு அங்க வந்துருவான், அங்க அந்த கண்ணாடி போட்டா தான் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஜின்வு வர யாரும் இங்க நீங்க வரக்கூடாது நிப்பாட்டுவோம். அதே மாதிரி பார்த்தா நம்ம ஜின்வு சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இது ஓபன் ஆகி எத்தனை நாள் ஆச்சு, இது ஓபன் ஆகி 3 நாள் ஆச்சு, என்ன 3 நாள் ஆச்சா, அப்போ 3 நாள் ஆச்சுன்னா எனக்கு இப்போ சொல்லிச்சு இது ஏதோ பெரிய பிரச்சனை, உள்ள யாரும் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு மேல தான் போயிருக்காங்க, டக்குன்னு கேன்சல் பண்ணும் அவங்க உயிரை காப்பாத்து நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போவான். அங்க உள்ள இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்க மாஸ்டரை கொண்டுட்டு அந்த பெரிய கேட்டு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள பின்னாடி அவங்க பின்னாடி வந்துட்டு அது ட்ராப், இது ரொம்ப ஆபத்தான இடம், நான் தான் எக்ஸ்ட்ரா பேக்கப்பா வந்திருக்கேன், நீங்க இங்க இருந்து வெளியே போங்க இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி போட்டு அந்த கேட்டை திறப்பான். அங்க இருந்து ஒரு அண்டரோ ஜின்வு கிட்ட, சார் இது எங்க டிராகன் கில்டு தான் வாங்கியிருக்காங்க, நாங்க தான் எங்க ரைடு போவோம், நீங்க எஸ்ரா அண்டர்னால நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ ஓ சரி போங்க உங்க இஷ்டம், யாருக்கெல்லாம் போக விருப்பமோ நீங்களா போங்க நான் தடுத்து நிறுத்தவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து ஒருத்தன் நான் போறேன் அப்படின்னு போவான். உள்ள கால் எடுத்து வைப்பான் பாருங்க, கீ இல்லாம ஒருத்தன் வரான், பர்மிஷன் இல்லாம ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு அப்படியே அந்த வெப்பனை வீசும் பாருங்க, வீசி வரும்போது நம்ம ஹீரோ டக்குனு அவன் முதுக பிடிச்சி வெளியே வீசி இழுத்துருவான். அப்படியே அது புரிஞ்சு பார்க்கும் பாருங்க மரண பங்கமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இதே மாதிரிதான் நிறைய மாஸ்டர்ஸ் உள்ள இருக்கும், உள்ள போறியா ஒழுங்கா நான் சொல்றத கவனமா கேளுங்க, வெளியே போயிட்டு டபுள் டஞ்சன் மறுபடியும் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போவான் பாருங்க. அப்படி கதவு க்ளோஸ் ஆயிரும், எல்லா விளக்கும் அப்படி ப்ளூ கலர்ல விளக்கு எரியும். அப்படி நம்ம ஹீரோ நடந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான், இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு நான் திருப்பி வந்துட்டேன், ஆனா அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்க சிலைகள் எல்லாம் வெறும் சிலை இல்ல, அதுங்க உயிருங்க, அதுங்களை பப்பட்டு மாதிரி ஒரு மெஜிஷியன் தான் கண்ட்ரோல் பண்றான். இங்க மெஜிஷியன் பவர் இருக்க ஒரே ஆளு நீ தான், நீ பேச போறியா இல்ல பொத்திக்கிட்டு அப்படியே நிக்க போறியா அப்படின்னு கேட்க, அந்த போர்டை வச்சிட்டு இருக்க சிலை அப்படி கண்ணு வரும் பாருங்க, வாயெல்லாம் வரும், ஒரு வழியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லும் பாருங்க, பங்கமா இருக்கும். இதுக்கப்புறம் தான் உண்மையான சோலோ லெவலிங்க ஆரம்பிக்க போகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க எந்த அளவுக்கு வேகமா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்றீங்களோ அதை விட வேகமா நான் அடுத்த எபிசோட போடுறேன்.